நான் ஃப்ரெண்டில் போகிறேன். இது பேர் தான் மலர்களின் சங்கமத்தில் சுகமான மனம் பிறப்பெடுப்பது போல குமரியின் தலைநகராம் நாகர்கோவில் நகரின் இதயமாக இருக்கும் கிறிஸ்து நகரின் துவக்கமான ஜப்பான் சிடோரை ஜென் கராத்தே அகாடமி இன்டர்நேஷனல் சங்கமத்தில் உருவான ஃபர்ஸ்ட் ஜேஎஸ்டி சாம்பியன் கப் 2023 ஃபர்ஸ்ட் ஜேஎஸ்டி சாம்பியன் கப் 2023 விழாவினை நாம் சிறப்பிக்கும் தருணம் இது. இத்தருணத்தில் நம் அனைவரையும் வழிநடத்தி வரும் எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி இந்நிகழ்வை தொடர்வோம். தமிழ்த்தாய் வாழ்த்து. தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைத்து மாணவர்களும் தயவு செய்து உங்களிடத்தில் அமரவும். முதல் திரையினை ஏற்ற நம் அன்புக்கும் தன்னம்பிக்கைக்கும் சொந்தமான சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் ஆனந்தமோகன் IAS கார்ப்பரேஷன் கமிஷனர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கனிவும் தோழமை உணர்வும் நிறைந்த மிஸ்ஸஸ் BP அகிலா ஹெட் மிஸ்ட்ரஸ் சொத்தவிலை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மூன்றாம் திரையினை ஏற்ற பல மாணாக்கரை எழுச்சி பாதைக்கு அழைத்து செல்லும் ஜேஎஸ்டி கராத்தே அகாடமி பிரசிடென்ட் டாக்டர் ஜெகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நான்காம் பிரிவினை ஏற்ற தோள் கொடுக்கும் தோழர்கள் மிஸ்டர் பி பால்ராஜ் PW இன்ஜினியர் மற்றும் மிஸ்டர் எம் ஜெயசீலன் MA BEd சூப்பரண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐந்தாம் திரையினை ஏற்ற சிஸ்டர் ரீனா மற்றும் மிஸ்டர் பிரிட்டோ அவர்களை
நட்பண்பு தேவை எதுவென்று உணர்ந்து செய்யும் தனித்துவமும் ஒன்றாக இணைந்து வாழும் மாமனிதர் நல்லதொரு சிந்தனைவாதி தொடரட்டும் உம் சமூக பணி சிறக்கட்டும் உம் நல்பழக்க வழக்கங்கள் வாழ்த்தட்டும் இத்தலைமுறை வாழ்த்தட்டும் இத்தலைமுறை என பல சிறப்பு அம்சங்களுடன் செயலாற்றி வரும் மிஸ்டர் ஆனந்தமோகன் IAS கார்ப்பரேஷன் கமிஷனர் அவர்களை வருக வருக என்று வரவேற்று நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்க டாக்டர் ஜெகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பலத்த கரவொலி. தன்னம்பிக்கை மட்டுமே தலைநிமிர செய்யும் என்று தண்ணீரில்லா உலகம் படைக்க தடைகள் பல தாண்டி வந்து நல்லாசிரியர் விருதினை வென்ற மிஸ்ஸஸ் பிபி அகிலா ME ஹெட்மிஸ்ட்ரஸ் ஹார்மன் மிடில் ஸ்கூல் சொத்தவிளை அவர்களை வருக வருகை என்று வரவேற்று நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்க டாக்டர் ஜெகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Mr. B. Kaldash, BA Retired PWD Engineer, President of JST Karate. அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவரை கௌரவிக்க டாக்டர் ஜெகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Mr. M. Jayasilan, MA B.Ed, Superintendent of Tamil Nadu, Agriculture Engineer Department. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நினைவு பரிசை வழங்கி கௌரவிக்குமாறு டாக்டர் ஜெகன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். MC B. Sundar, Secretary of Japan கராத்தே அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நினைவு பரிசை வழங்கி கௌரவிக்குமாறு டாக்டர் ஜெகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் எம் சில்வஸ்டர் பெரிட்டோ, கோஆர்டினேட்டர் TNSL KC அவர்களையும் வருக நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்குமாறு டாக்டர் ஜெகன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அருட்சகோதரி ரெய்னா, பிரின்சிபல் சென்ட் ரோசலா CBSE ஸ்கூல் சென்னைபுதிர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்குமாறு டாக்டர் ஜெகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Mrs. M. Jalastine Jayarani, MA DPD, Principal, St. Teresa Primary School, கண்டங்களை அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நினைவு பரிசை வழங்கி கௌரவிக்குமாறு டாக்டர் ஜெகன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். Mr. P. ராஜேந்திரன், Correspondent, காமராஜ் வித்யாலயா ஸ்கூல், சுவாமிதோப்புல் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நினைவு பரிசை வழங்குமாறு டாக்டர் ஜெகன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
Chandamarli. Mrs. T. Pradipha Krishnan Rai, Head Mistress, Yanamar Nursery and Primary School, Sandapuram. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நினைவு பரிசை வழங்கி கௌரவிக்குமாறு டாக்டர் ஜெகன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Mr. J. Asin Venshaw, ME, BA, DCM, Administration, Jagat Matriculation School, Pallukuttam. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நினைவு பரிசை வழங்கிட டாக்டர் ஜெகன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Sigandi John Lieber, 6th Dan Black Bench, National Judge and FP. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நினைவு பரிசை வழங்கி கௌரவித்திட டாக்டர் ஜெகன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிகானாய் ராஜலிங்கம், ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் நெல்ல டிஸ்ட்ரிக்ட் DSKA. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நினைவு பரிசை வழங்கி கௌரவித்திட டாக்டர் ஜெகன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிகானாய் ராஜலிங்கம், சிகான் எஸ் ஆண்டனி சுவாமி, 6th Dan Black Bench, AC Marimutu, 4th Dan Secretary of IKKF, Founder of Bodhikri Academy, President of TICA. Sensi Saktivel, 3rd Dan Instructor, in charge in IKK, Secretary of TICA, Secretary of Bodhikri Academy. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நினைவு பரிசை வழங்கி கௌரவிக்க கேட்டுக்கொள்கிறோம். சிகான் சி டேவிட், President of Nella District DSKA. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நினைவு பரிசை வழங்கி கௌரவிக்க டாக்டர் ஜெகன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Dr. J. Ganesh, பிரம்மகுமாரி தேனி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நினைவு பரிசை வழங்கி கௌரவித்திட டாக்டர் ஜெகன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் G. Ganesh, பிரதம மந்திரி தேனி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நினைவு பரிசு வழங்கி கௌரவித்திட டாக்டர் ஜெகன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Sigan S. Anthony Swami, 6th Dan Black Bench, National Judge and Referee. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நினைவு பரிசினை வழங்கிட டாக்டர் ஜெகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ரென்சி எஸ் ராதாகிருஷ்ணன், MA, MSc. Shigan S. Anthony Swami, 6th Dan Black Bench, National Judge and Reference. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நினைவு பரிசினை வழங்கிட டாக்டர் ஜெகன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரென்சி எஸ் ராதாகிருஷ்ணன், MA, MSc, MA, 4th Dan Black
Dan Black Belt. Renzi T. Tuvairaj, 4th Dan Black Belt. அவர்களின் வருக வருகையை வரவேற்று நினைவு பரிசை வழங்கிட டாக்டர் ஜெகன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நேரமின்மையை மனதில் கொண்டு மற்றவர்களுக்கு பின்னர் வழங்கப்படும். இவ்விழாவின் நாயகர்களாகிய மாணவர்களை, வருகை தந்திருக்கும் பெற்றோர்களை, ஆசிரியர்களை உங்கள் அனைவரையும் வருக வருகை என்று வரவேற்று என் வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. சாதிக்க துடிக்கும் மாணவர்களின் வித்தியாசமான வணக்கம் தெரிவித்தல் இதோ உங்கள் பார்வைக்கு. சாதிக்க துடிக்கும் மாணவர்களின் வித்தியாசமான வணக்கம் தெரிவித்தல் இதோ உங்கள் பார்வைக்கு. சாதிக்க துடிக்கும் மாணவர்களின் வித்தியாசமான வணக்கம் தெரிவித்தல் இதோ உங்கள் பார்வைக்கு. வித்தியாசமான வணக்கத்தை செய்து காட்டிய அன்பு மாணவர்களுக்கு நன்றிகள். விழி ஏழு உணர் இம்மூன்றும் ஒருங்கே பெற்ற விழி ஏழு உணர் இம்மூன்றும் ஒருங்கே பெற்ற மிஸ்டர் ஆனந்த் மோகன் IAS கார்ப்பரேஷன் கமிஷனர் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இங்க குவைட்டா இருந்தா தான் நான் பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும், கராட்டே மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு கராட்டே காம்படிஷனுக்கு சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ற ஜெகன் மாஸ்டருக்கும் நன்றி. இன்ஃபேக்ட் நானும் மாஸ்டரோட கிளாஸ்ல ஒரு 2 வீக்ஸ் போயிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஜாப் பிஸினால கண்டினியூ பண்ண முடியல. பட் இருந்தாலும் எனக்கும் கராட்டேக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. நானும் சின்ன வயசுல ஸ்கூல்ல இருக்கும்போது ஒரு 2 வருஷம் கராட்டே கத்திருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் சரி கராட்டே நம்மளோட வாழ்க்கையில இருந்து விட்டு போயிடுச்சுன்னு நினைச்சிருக்கும் போது 2 வருஷம் முன்னாடி ஒரு கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருந்தாங்க, நான் கொஞ்சம் கராட்டே எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது என்னோட ஒய்ஃப் வந்து ஒரு 5th Dan Black Belt. இந்த கராட்டேங்கிறோட ஒரு மார்ஷல் ஆர்ட் ஃபார்ம் எந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷனோட ஹார்ட் ஒர்க் தேவைங்கிறது எனக்கு தெரியும். அதை விட முக்கியமானது, நீங்க வந்து வாழ்க்கையில வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்க இந்த கராட்டே இந்த களத்துல நீங்க வந்து இங்க இருந்து நீங்க கத்துக்கிற கொஞ்சம் விஷயங்கள். ஒன்னாவது வந்து டிசிப்ளின். கராட்டேங்கிற ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல நீங்க வந்து வெற்றி பெறணும்னா கண்டிப்பா உங்களுக்கு டிசிப்ளின் இருக்கணும். டெய்லி 5 மணிக்கு இல்ல காலையில 6 மணிக்கு எழுந்திருச்சு பிராக்டிஸ் பண்ணணும். அது ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணி 2 நாள் பிராக்டிஸ் பண்ணாம இருந்தா உங்களுக்கு அந்த வழக்கம் வராது. சோ டெய்லி பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு டிசிப்ளின் இருக்கணும். கிளாஸ்க்கு கரெக்ட்டா போகணும். மாஸ்டர் சொல்லி கொடுக்கிறது வீட்ல போய் கரெக்ட்டா பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் நீங்க வந்து நல்ல ஒரு கராட்டே பிளேயரா மாற முடியும். இதே மாதிரி தான் வாழ்க்கையில் நீங்க வந்து எந்த ஒரு விஷயம் நீங்க நேரணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்க டிசிப்ளின் உங்க வாழ்க்கையில் இல்லைன்னா ஒரு காலத்திலே நீங்க அது போய் அடைய முடியாது. இரண்டாவது விஷயம் ஹார்ட் ஒர்க். சக்சஸுக்கு எந்த ஒரு ஷார்ட்கட்டும் கிடையாது. அது கராட்டேல இருந்தாலும் வாழ்க்கையில இருந்தாலும்
அது வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்னால மட்டும்தான் முடியும். இது ஒண்ணு நீங்க வந்து கராட்டேல கத்துக்கலாம். மூன்றாவது ஒரு விஷயம் என்னன்னா, கராட்டேல நீங்க இப்போ ஃபைட் பண்ண போறீங்க. நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், நிறைய மூவ்ஸ் நீங்க கத்துக்கிட்டாங்க. பட் அந்த இந்த டெக்காமியில வந்து நீங்க வெற்றி பெற்றோம்னா உங்களோட எதிரி என்ன மூவ்ஸ் உங்களுக்கு எதிரே வந்து யூஸ் பண்றாங்க அதை நீங்க கரெக்டா வாட்ச் பண்ணணும். சில நேரங்கள்ல நீங்க வந்து டக் பண்ண வேண்டியதா வரும். ஒரு when a punch is coming at you நீங்க என்ன பண்ணணும், நீங்க டக் பண்ணணும். சில நேரங்கள்ல நீங்க 2 ஸ்டெப் பின்னாடி இருக்கணும். இதே மாதிரி தான் வாழ்க்கையில நீங்க எது நேரணும்னு ஆசைப்பட்டாலும் அதுதான் உங்களோட எதிரி. இப்போ நீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸரா ஆகணும்னு ஆசைப்பட்டா யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான் உங்களோட எதிரி. அந்த எதிரியை நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி क्वेश्चंस உங்ககிட்ட கேட்பாங்க, எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் நீங்க பண்ணணும், எந்த மாதிரி பஞ்சஸ், அது மாதிரி எந்த மாதிரி क्वेश्चंस அண்ட் டிஃபிகல்டிஸ் அந்த எக்ஸாம் உங்களுக்கு த்ரோ பண்ணலாம். இதே மாதிரி லைஃப்ல நீங்க வந்து ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, எதா ஆகணும்னு ஆசைப்பட்டாலுமே அந்த எய்மை வந்து நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். எப்படி வந்து நீங்க இந்த மேடையில வந்து உங்களோட எதிரியை நீங்க கரெக்டா வாட்ச் பண்ணி அவர் உங்க மேல போடக்கூடிய பஞ்சஸ் நீங்க கரெக்டா வாட்ச் பண்ணி டக் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணாதான் நீங்க லைஃப்ல வெற்றி பெற முடியும். அப்புறம் இங்க நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க. நான் என்னோட பேரண்ட்ஸும் பண்ணது ஒரு ஒரு விஷயத்துல இதேதான். அதாவது சின்ன வயசுல எல்லாமே நிறைய கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல கொண்டு போய் சேர்ப்பாங்க. சரி போய் பாட்டு படிங்க, சரி போய் கராட்டே கத்துக்கணும்னு சொல்லி கொண்டு போய் நிறைய 10 கிளாஸ்ல போய் சேர்ப்பாங்க. ஒரு 10ஆம் கிளாஸ் வர உடனே என்ன பண்ணுவாங்க, சரி இதெல்லாம் விட்டுருங்க, நீ மட்டும் உங்களோட எஜுகேஷன்ல வந்து மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த கிளாஸஸ்ல இந்த எல்லாம் வந்து நம்மளை கலெக்டிடுவாங்க. அது வந்து நீங்க எந்த காரணத்தினாலும் பண்ணக்கூடாது. இதோட உதாரணம் வந்து என்னோட வைஃப் தான். she is a doctor. இப்போ வந்து சர்ஜரி பிஜி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சர்ஜரி ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த 5th ரேங்கோட எக்ஸாம் போன மாசம் அட்டெண்ட் பண்ணி 5th ரேங்க் பிளாக் பெல்ட் வாங்கினாங்க. சோ அதனால அகாடமிக்ஸ்க்கும் உங்களோட கோகரிக்குலர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இன்ஃபேக்ட் உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நீங்க கரெக்டா ஃபோக்கஸ் பண்ற ஒரு மாணவன் ஒரு மாணவியோ வந்து அவங்களோட ஸ்காலர்ஷிப் விஷயங்களும் ஸ்கூல் விஷயங்களும் எக்ஸல் பண்ணுவாங்க. பிகாஸ் இதுல இருந்து வரக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை இருக்கு. அது வந்து அவங்களோட ஸ்காலர்ஷிப் அச்சீவ்மெண்ட்ஸ்ல தானாகவே ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. சோ இப்போ உங்களோட பையனும் பொண்ணும் வந்து கராட்டே இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, இல்லைன்னா இது ஒரு கோகரிக்குலர் ஆக்டிவிட்டி இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னா தயவு செஞ்சு 10ஆம் கிளாஸ் 12th ஸ்டாண்டர்ட் வரும்போது அவங்கள அதுல இருந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் அவங்கள அது இன்னும் வந்து நீங்க என்கரேஜ் பண்ணணும். அதுல இருந்து வரக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ்ல இருந்து அவங்க வந்து வாழ்க்கையில இன்னும் பெரிய பெரிய இடங்களுக்கு போயிடுவாங்க. இந்த 2 வார்த்தையை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். மற்றும் இங்க நடக்கக்கூடிய ஒரு காம்படிஷன், இந்த காம்படிஷன்ல பாதி பேரை ஜெயிச்சிருவாங்க, பாதி பேர் வந்து தோத்துருவாங்க. பட் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னதுதான் எனக்கு உங்ககிட்ட சொல்லணும். அப்துல் கலாம் சார் ஒன்று சொன்னாங்க, ஃபெயிலியர். ஃபெயில் என்ன ஃபெயில்னா வந்து தோல்விங்கிறது கிடையாது. ஃபெயில்னா ஏபிஜே அப்துல் கலாம் சார் சொன்னது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். அதாவது நீங்க இங்க வந்து இன்னைக்கு தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கு அர்த்தம் நீங்க லேர்ன் பண்ணாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு, நீங்க இன்னும் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா இருக்கு. அது உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் இதை வந்து இன்னைக்கு இந்த ஃபெயிலியர்ல இருந்து நீங்க அது மட்டும் தான் எடுத்துக்கணும். அதுல பிராக்டிஸ் பண்ணி அடுத்த வாட்டி வந்து இதோட பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க வெற்றி பெறணும். அதனால வந்து இன்னைக்கு இந்த நடக்கக்கூடிய காம்படிஷன்ஸ்ல வின்னர்ஸும் லூசர்ஸும் கிடையாது, எல்லாருமே வந்து கத்துக்கிறது தான் வந்திருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த விழாவுக்கு நான் அழைப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மாணவர்கள் வாழ்வில் வெற்றி பெற எது தேவை என்பதை தனது அனுபவத்தின் வாயிலாக மிக அழகாகவும் பொறுமையாகவும் சுட்டிக்காட்டிய நமது ஆனந்தமோகன் அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் கூடவே கரவொலி எழுப்பி நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஃபர்ஸ்ட் தேசிய சாம்பியன் கப் 2023 போட்டியினை துவங்க நமது சிறப்பு விருந்தினர் ஆனந்தமோகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
அடுத்தபடியாக ஒரு பொண்ணு நினைச்சா இந்த மண்ணு மலரும். சாதிப்பதற்கு வயது தடையில்லை, எந்த வயதிலும் சாதிப்போம். 37 வயதுதான் என்ன சும்மாவா? இதோ சாதனை பெண்மணி திவ்யா உங்கள் முன் பலத்த கனவு எழுப்பி அவர்களுக்கு நல்ல வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். கனவு எழுப்பி நமது பாராட்டுக்களை மாணாக்கருக்கு தெரிவிக்கிறார். இவ்வளவு நேரமும் நம் கூடவே இருந்து தோழனாய் நம்மை ஊக்குவித்த நமது அன்பு IAS ஆனந்த மோகன் கார்ப்பரேஷன் கமிஷனருக்கு
நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்